தாட்ஸ் கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய விஜய்க்கு திடீர்னு பொசசிவ்னஸ் எங்கேயோ இருந்து வந்துடும். அது ஏன் வருது, எதனால் வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அந்த பொசசிவ்னஸில் அது அந்த கோவத்தை நம்மளோட சாரு ரொம்ப அழகாகவே ரசிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அவங்க அந்த கோவத்தை. ஸோ அந்த கோவத்தை கூல் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத தாண்டி அந்த கோவத்தை அவங்க பயங்கரமாக ரசித்து என்ஜாய் பண்ணதுனால, ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் அவங்க தன்னையே மெய்மறந்து அவங்களுக்கு சின்னதாக கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிடுவாங்க நம்மளுடைய சாரு. ஸோ கிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு சரியாக தூக்கமே வராது. அதுவே ஒரு 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 விதமான கன்ஃப்யூஷனில் அதுக்கு என்ன மீனிங்குன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தோட, கொஞ்சம் சந்தோஷத்தோட, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலோட நம்ம ஆள் அங்கேயும் இங்கேயும் புறந்துட்டுருப்பாங்க. தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்துமே பெருசாக என்ன ஏதுன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வர்றதுனால நம்மளால் என்ன பண்ணுவாங்க, அதை அங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஆள் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புவாங்க. அன்றைக்கி கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் ஆச்சு 10 10 8 8 10 8:15 8 5 இப்படி ஒரு 5 நிமிஷமாக ஆகிட்டே இருக்கும். டைம் போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ரூமை விட்டு கிளம்பவே மாட்டாங்க. அங்கே குட்டி போட்ட பூனையாட்டுமே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. வாட்ச் பார்ப்பாங்க, நடப்பாங்க, மறுபடியும் வாட்ச் பார்ப்பாங்க, மறுபடியும் நடப்பாங்க, மறுபடியும் வாட்ச் பார்ப்பாங்க, மறுபடியும் நடப்பாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க இவங்க. ஏன்டா இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணிடுவாங்க. ஹே சாரு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, ஏன் என்னை பிக்கப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அச்சோ சாரி விஜு, இன்னைக்கு எனக்கு மார்னிங் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் அதனால் டைரெக்டாக 7 o'clock நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், இங்கே ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெசேஜில் தான் இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஃபோன் பண்ணும்போது கூட எடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் காண்டாக இருக்கும். சரி, அந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே அவங்களுக்கு ஒர்க் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா நம்ம ஆள் அந்த கேபினை விட்டு வெளியே வர மாட்டாங்க. சாரு அவ்வளோ பிஸி ஒர்க்கு. இவங்க போவாங்க காஃபி குடிக்க, அப்பப்போ டீ குடிக்க போவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. வேலை 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 வேலை, அந்த பேப்பர் இந்த பேப்பர், அதில் சைன் இதில் சைன், அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கிட்ட இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக மெயில் பண்ணுறது, அது இதுன்னு பயங்கர ஒர்க்கு டென்ஷனில் இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய விஜய் நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மேம், நாங்கள் யார் போனாலும், அதாவது ஜூனியர் சொல்லுவாங்க, நாங்கள் யார் போனாலும் அவங்க எதுவும் வேணாம் நீங்கள் போங்க, எதுவும் வேணாம் போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க எதுவுமே சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங்லேருந்து போன டீ காஃபி எல்லாமே பாருங்கள் அப்படியே தான் இருக்குது, அவங்க குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மேம் வேண்டாம், அவங்க யார் போனாலும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு நம்மளோட விஜய் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த காஃபி கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. எஸ் கமின் பார்க்க கூட மாட்டாங்க. எஸ் கமின் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் கமின்னு சொல்லிட்டு எனக்கு எது வேணாம், அந்த காஃபி கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்களுக்கு எப்போ அந்த பிரேக் முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு நம்மளுடைய விஜய் வந்துட்டு அவங்களுடைய ஃபேவரெட், அதாவது ஹெவி ஃபுட்டாக இல்லாமல் அந்த பிஸி ஒர்க்கில் லைட்டாக சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குல ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக பன்னீரை வச்சு எதுவும் செய்வாங்க. பன்னீர் வித் காளான் வச்சு சப்பாத்தி அந்த மாதிரி
ஒரு டிஃப்ரெண்ட்டு இதில அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அ செஃப் இல்லையா? நெறைய விதமா நெறைய வெரைட்டீஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியா சாப்பிட்ற மாரியும், அது டேஸ்ட்டா இருக்கிற மாரியும், அது ரொம்ப சாஃப்ட்டா உள்ள இறங்குற மாரியும், இருக்கிற மாரி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த பன்னீரு, அந்த அ காளானு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்டு வந்து அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டுருப்பாங்க நம்மளுடைய விஜி. அப்போ அவங்க எல்லாரும் கேட்பாங்க, "மேம் யாருக்காக என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல இது உங்க மேம் மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடல இல்லையா? ஸோ அதனால இத நான் செஞ்சுட்டுருக்கேன். நீங்க வர கெஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ ஓகே மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப பொறுமையா அந்த ஃபுட்ட ரொம்ப சாஃப்ட்டா ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி ஏதோ ஃப்ரெஷ் ஜூஸ் ஒண்ணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே ரெடி பண்ணிட்டு, எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சிருப்பாங்க. அதில ஒரு 2, 3 ஸ்பூன் நல்லா 2 ஸ்பூன் வச்சு, சைஸுக்கு தகுந்த மாரி 2 ஸ்பூன வச்சு, அ ஒரு கப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டு, ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஒரு 3 ஸ்பூனு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த கேபின்ல கொஞ்சம் கேப் எல்லாரும் வெளில வந்துட்டு அடுத்த கேங் உள்ள போறதுக்குள்ள சிங்கிள் கேப்க்குள்ள இவங்க உள்ள போயிட்டு 5 மினிட்ஸ் அதாவது அவங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டாங்க. 5 மினிட்ஸ் அப்படின்னா அங்கருந்து கை காமிப்பாங்க விஜி. உடனே அவங்க கெஸ்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு அத ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இவங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் கேட்டதும் அப்போதான் ரியலைஸ் பண்ணுவாங்க. "ஹேய் விஜி, அ சாரி நான் கொஞ்சம் ஒர்க்கா இருந்துட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. ம். நானும் பார்த்தேன். "ஆமா, இப்ப தான் வந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஹலோ மேடம், டைம் என்னன்னு பார்த்தீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. மணி 11:30 ஆயிடும். 11:30 வரைக்கும் எதுவும் சாப்பிட்ற மாட்டாங்க. ஓ மை காட்! 11:30 ஆயிடுச்சா? ஓ சாரி, என்னால இன்னைக்கு உன்ன பிக்கப் பண்ண வர முடியல. நான் மெசேஜ் போட்டிருந்தேனே பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பார்த்ததுனால தானே நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி, ஓகே. நான் இப்போ உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. நான் அப்புறம் பேசுறேன். எனக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளையண்ட் கிட்ட நான் இன்டிமேஷன் பண்ணிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ். உனக்காக நான் இத பண்ணியிருக்கேன். சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. இல்ல விஜி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்போ எதுவும் என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. சி சாரு, சாப்பிடாம ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம பாஸ் எங்க இருந்தாலும் அவரு வந்து ஃபுட்ட மட்டும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டாரு. அண்ட் நானும் உனக்கு கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இத மட்டும் சாப்பிட்டு நீ உன்னோட ஒர்க் போற. அதுக்கப்புறம் நான் யாருமே உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் உனக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. விஜி ப்ளீஸ் நான் சொன்னா கேளேன் ப்ளீஸ். என்னால இப்போ முடியாது. நான் அப்புறமா பார்க்குறேன். இங்க பாரு நான் வேலையில இருக்கேன். இது எங்கேருந்து அத எடுத்து நான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன? நீ வேலையில இருக்க. உன்னால எடுத்து சாப்பிட முடியாது. அவ்வளோதானே? ம். நான் சும்மா தானே இருக்கேன். என் கை சும்மா தான் இருக்கு. நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த பவுல்ல அந்த ஃபுட் இருக்கு இல்லையா? அதில ஸ்பூன் போட்டு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்ன பண்ற நீ? அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ற? நீ வேலையில இருக்க. நீ வேல பாரு. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சாப்பிட்டுக்கிட்டே வேலைய பாரு. ஸோ நீ சாப்பிட்ட மாரி இருக்கும். நீ சாப்பிட்டங்கிற ஒரு ஹோப் சாப்பிட்ட அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கும் இருக்கும். நீ உனக்கும் வேலை பார்த்த மாரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல விஜி இது ஆஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வாட்? இருந்தா என்ன? இது உன்னோட கேபின். இங்க யாரும் வரமாட்டாங்க. வித்தவுட் பெர்மிஷன். டோன்ட் வரி. ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஊட்டி விடுவாங்க. சாருவும் அத ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. "ஹேய் என்ன இல்ல, உன் ஒர்க்க பார்த்துக்கிட்டே இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலயே ஷேர் போட்டு உட்காந்துட்டு, அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூனா ஊட்டி விடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் செஞ்சுக்கிட்டே அவங்க ஊட்டி விடுறது அதாவது அளவே இல்லாம உள்ள போய்க்கிட்டே இருக்கும். அவங்களுக்காக எவ்வளோ செஞ்சாங்களோ அவ்வளவுமே குடுத்துருவாங்க. பிகாஸ் அது ரொம்ப டேஸ்டியா இருக்குமா, அந்த டேஸ்ட் அதுவும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால நல்லா உள்ள இறங்கிடும் அவங்களுக்கு. செம்ம ஃபுல்லாயிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, "அது பவுலே காலியாயிடும். குடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னத்த குடுக்க? முடிஞ்சிருச்சு" அப்படிம்பாங்க. "எது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஏன் கொஞ்சமா செஞ்ச? சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஹேய் நான் கொஞ்சமா செய்யல. நீ தான் நல்லா சாப்பிட்ட" அப்படின்னு சொல்லுவாங்க. "நிஜமாவா?
அவ்வளவும் சாப்பிட்டேனா? அவ்வளோ பசியில் இருந்திருக்க நீ, உனதுவே தெரியாத அளவுக்கு நீ ஒர்க் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏச்சி அப்படி இல்லைப்பா, ஒர்க்கு தாத்தா வேற இல்லைல்ல, ஸோ நான் பர்ஃபெக்டாக முடிப்பேனான்னு தெரியல, அட்லீஸ்ட் 90% முடிக்கணும்ல, அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இந்த ஜூஸ் குடி அப்படிம்பாங்க. ஸோ நீ ஊட்டி விட்ட ஃபுல் ஃபுட்டையும் நான் சாப்பிட்டுட்டேன், இல்லை எனக்கு போதும் அப்படி சொல்லுவாங்க. நோ நோ நோ, இதையும் நானே தான் கொடுக்குறேன், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா ஜூஸும் எல்லாமே கொடுப்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பிஸியில் பெருசாக இதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவும் என்ஜாய் பண்ணியும் சந்தோஷமாக மனசார சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சரி ஓகே நீ ஒர்க் பாரு, நான் கிளைண்ட்டை வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த பிளேட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அப்போது நம்மளோட சாரு லைட்டாக ரியலைஸ் பண்ணி கொஞ்சமாக ஹாப்பியாக மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க விஜய் வந்து டோரு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வெளில போயிட்டு ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிஸியான ஒர்க்கு. அன்னைக்கு செம்ம டயர்டாகிடுவாங்க நம்மளுடைய சாரு. சரின்ட்டு ஒர்க்கு இப்போ முடியும் அப்போ முடியும் இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தோன்னா 11:30 ஆகிடும் ஒர்க்கு முடியறதுக்கு. ஒர்க்கு முடியவே முடியாது, அவ்வளோ ஒர்க் இருக்கும். பயங்கர டயர்டாகிடுவாங்க நம்மளோட சாரு. சரின்ட்டு அந்த அவங்களுடைய கேபின்ல சேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உடம்பெல்லாம் நெளிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் உடச்சிட்டு பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே விஜய் வந்து போக சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் இருப்பாங்க கேபின்ல இருந்து. அப்போ தான் அந்த உட்காந்து சேரை விட்டு எந்திரிப்பாங்க. இடுப்பெல்லாம் செம்மையாக வலிக்கும். வா நான் வலிடா சாமி வா அப்படின்னு இதே ரியாக்ஷன்ல சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு வருவாங்க. வந்ததும் விஜய் இருந்துட்டு அங்கே சேர் மேலே சோஃபா இருக்கு இல்லையா, அங்கேயே உட்காந்து தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க நம்மளோட விஜய். நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க போல, பாவம் அவங்களும் டயர்டாக இருப்பாங்களே. ஸோ குக்கிங்கில் நின்று பண்ணணும், அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விழுந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாரையும் சுற்றி பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. யார் என்னோடதும் விஜய் மட்டும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க கிட்ட போய் அவங்க அந்த தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து அவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசிச்சுக்கிட்டு இருந்ததும் அவங்க அப்படியே படுத்திருப்பாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட சாரு ஆல்ரெடி விஜயை செம்மையாக சைட் அடிப்பாங்க, சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு சைட் அடிப்பாங்க. அதுலேயும் ரொம்ப க்யூட்டாக சூப்பராக தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னுமே அவங்கள சைட் அடிக்கணும், ரசிக்கணும் அப்படின்னு தோணும். அவங்களும் மெய் மருந்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த க்யூட்னஸில் அவங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த க்யூட்னஸ் பார்த்ததும் இவங்களுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ என்ன பண்ணுவாங்க இவங்க, டக்குன்னு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போவாங்க. அவங்களோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சதும் டக்குன்னு வந்துட்டு என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போவே நீ இங்கே தூங்கிட்டு இருக்க, கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எப்படி போக முடியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் பின்ன இதோ வாட்ச்மேன் வெளியில் இருக்காரு இல்லையா நம்மளுடைய செக்யூரிட்டி, அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். செக்யூரிட்டி வேலை முடிஞ்சதும் அவளை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்போ செக்யூரிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படிம்பாங்க. ஆமாம், செக்யூரிட்டிக்கு வேலை முடிஞ்சதும் அவர் எடுத்து ஒரு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செக்யூரிட்டி நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு செக்யூரிட்டியாக இருக்காங்க, எனக்கு செக்யூரிட்டி இல்லாமல் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முடிஞ்சா நீ செக்யூரிட்டியாக வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது புரியாது. அதனால என்ன, இப்போ உனக்கு நான் செக்யூரிட்டி தானே இருக்கேன்,
அப்புறம் என்ன? அதனால தான் நானும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொன்னா வா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜி அப்படிம்பாங்க. ம். சொல்லு அப்படிம்பாங்க. விஜி நான் சொன்னது உனக்கு புரியலையா? அப்படிம்பாங்க. என்ன சொன்னேன்? உனக்கு செக்யூரிட்டியா இருக்கணும் அவ்வளோதானே? அதெல்லாம் இருப்பேன் வா. உன்ன நான் தானே இப்போ கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வருவேன். ஸோ அது வரைக்கும் நான் உனக்கு செக்யூரிட்டி தான். வா போலாம். முடிஞ்சிச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். இந்த மருமண்டைக்கு இத விட எப்படி நான் டைரக்ட்டா சொல்றது? அப்பா! ம். போலாம். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கிளம்பி கார்ல போயிட்டுருப்பாங்க. கார்ல போயிட்டுருக்கும்போது, சாரு சொல்லுவாங்க, "நீ டிரைவ் பண்ண வேணாம். நான் பண்றேன். நீ ஆல்ரெடி தூக்க கலக்கத்துல இருக்க." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் தெரிஞ்சுட்டேன். ஸோ, இப்போ நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஸோ, நீ சொன்ன மாரி நான் உன்னுடைய செக்யூரிட்டி. நான் தான் உன்ன பார்த்துப்பேன். ஸோ, நீ உட்காரு. நான் டிரைவ் பண்றேன்." அப்படி சொல்லுவாங்க. செக்யூரிட்டிக்கு நான் எத மீன் பண்ணி சொன்னேனோ உனக்கு புரியவே இல்லையா இன்னும்? அப்படிங்கிற மாரி இவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். சரி ஓகே. நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கும் ட்ராப் பண்ணிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது தான், நம்மளுடைய சாரு சொன்ன விஷயத்த ஜஸ்ட் மைண்டுக்கு வந்துட்டு போகும். ஜஸ்ட் இப்படி வந்துட்டு போகும். ம். ரெஸ்டாரண்ட்டுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. எனக்கு தான் செக்யூரிட்டி யாரும் இல்ல. முடிஞ்சா நீ எனக்கு செக்யூரிட்டியா வருவியா? அத அவங்களுக்கு ரீகால் ஆகும். நம்மளுடைய விஜய்க்கு. ரீகால் ஆகும்போது ஆனா அப்பவும் அவங்களுக்கு டக்குன்னு அதுக்கான மீனிங் புரியாது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க, ஃப்ரெஷ் ஆவாங்க, படுத்து தூங்குவாங்க. ஸோ 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த மாரி தான் ஒர்க்கு. அப்பப்போ சின்ன சின்னதா ஒரு அ கண் பார்வையில ஒரு சைட் அடிக்கிறது, ரசிக்கிறது. ஸோ இந்த மாரி தான் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கும். ஒரு நாள் நம்மளுடைய சாரு அ ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, லீவ் வர முடியாது அப்படிங்கிறது இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய விஜய், அப்புறம் புவனேஸ்வரி, ம் இவங்க 2 பேரும் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ம் ஒரு எப்பயும் அவங்க போற வழி, அந்த ரோடு. ஸோ அங்க போயிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் எல்லா டைமும் அவங்க வந்து கார்லலாம் போமாட்டாங்க. சாரு வந்து பிக்கப் பண்ணிட்டு போம்போது தான் காரு. மத்த டைம்லலாம் அவங்க ட்ராவல்ல தான் போவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ சரி ஓகே போலாம் அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது, நம்மளுடைய விஜய் யாரோ கூப்பிடுற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். உடனே அந்த இடத்துல ஸ்டக் ஆயி நிப்பாங்க. நின்னதும் புவனேஸ்வரி வந்துட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, "ஏய் என்னாச்சு?" அப்டி சொல்லிட்டு கேட்பாங்க. "உனக்கு ஏதாவது கேட்குதா?" அப்படின்னு கேட்பாங்க நம்மளுடைய விஜி. "ஆ எனக்கு எதுவும் கேட்கலையே" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல என்ன யாரோ கூப்பிடுற மாரி தெரியுது" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்ன ஒளர்ற? இது நம்ம எப்பவும் ஆஃபீஸ் போற வழி தானே. இங்க யார் புதுசா உன்ன கூப்பிட போறா? அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்ல" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் இல்ல என்ன யாரோ கூப்பிடுற மாரி இருக்கு. ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. யாரும் இருக்க மாட்டா. "ஏய் யாருடி நம்மள கூப்பிட போறா? அதுவும் ஒண்ணு இப்போ நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். ஒண்ணு கூப்பிட்டா நான் கூப்பிடணும். இல்ல நீ உன்னையே கூப்பிட்டுக்கணும். வேற யாரு உன்ன கூப்பிட போறா? எதையாவது நெனச்சிட்டு இருக்காத. பேசாம வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்வரி அவங்களோட கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போவாங்க பஸ் ஸ்டாப்க்கு. ஸோ போனது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா டாக் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லவே தேவையில்ல. நெறைய பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்குமே அந்த மாரி டாக்ஸ் போயிட்டுருக்கும். ஜாலியா ஏதேதோ பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஒரு கேங்கு அந்த சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3, 4 பேருக்கு மேல நல்லா ஜாலியா அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிறது இவங்க நம்மளோட விஜய் வந்து நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டு அதுல ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்டின்னா, ரவுண்டா நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு பேசிட்டு இருப்பாங்க அந்த சைட்ல ஒரு ஓரமா. இங்கருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல உங்களோட பேக் சைடு மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும். இவங்க வந்து இந்த சைட்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு அ பெர்சன வந்து இவங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஆ எங்கேயோ பார்த்துருக்கோமே! இவங்கள எங்கேயோ பார்த்த மாரி ஃபீல் ஆகுதே! அப்டின்ட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நம்மளோட விஜய். ரியலைஸ் பண்ணிட்டு அ அ புவனேஸ்வரி அவங்கள
உனக்கு எங்கேயோ பார்த்த மாரி தெரியுதா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ம். யார சொல்ற நீ? அங்க நெறைய பேர் இருக்காங்க. யாரடி சொல்ற நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்டி" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிங்க் கலர் அந்த பக்கம் திரும்பிட்டு நின்னுட்டுருக்கா. முதுகு தான் தெரியுது. முதுக பார்த்து எங்கேயாவது பார்த்த மாரி எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவாங்க. "இல்லடி எனக்கு பேக் சைடு பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாரி தோணுது அவள" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்த மாரின்னா, "எனக்கு அந்த மாரி எதுவும் தோணலையே" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு தோணுது. எங்கேயோ பார்த்த மாரி தெரியுது" அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அப்படியா? எனக்கு எங்கேயோ பார்த்த மாரி தெரியலையே" அப்படி சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்கோட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு, அந்த கைய வீசி இந்த மாரியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பப்போ காத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தலைமுடி இருக்கு இல்லையா? அது வந்து சும்மா முன்னாடி முன்னாடி விடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த காது ஓரமா அந்த முடிய வந்து கோதி விடுவாங்க. ஸோ கோதி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களோட காது, அந்த காதுல போட்டுட்ருக்க அந்த தோடு, ஜிமிக்கி, ஸோ இதெல்லாமே தெரிய வரும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சைடா திரும்பும்போது அவங்களுடைய லைட் ஃபேஸ் மட்டும் நம்மளுடைய விஜிக்கு வந்து தெரியும். அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களோட கை, காது, லைட் பாதி ஃபேஸ் கூட இல்ல. கால்வாசி ஃபேஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி கால்வாசி ஃபேஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே அவங்க ரொம்ப உத்து பார்த்துட்ருப்பாங்க. புவனேஸ்வரி வேற, "ஏய் என்னத்தடி அப்படி பார்த்துட்ருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு அந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாரி தெரியுது அவங்கள" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் எனக்கு பார்த்த மாரி தெரியல. ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனையோ பேர் சாப்பிட வந்திருப்பாங்க. அதில மேபி அவளும் ஒருத்தியா இருப்பாடி. ஏன்டி இப்படி பண்ற?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல, இல்ல இவள எனக்கு ஃபேஸ் பார்க்கணும். எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் நமக்கு பஸ்ஸு வந்துருச்சுடி கிளம்புவோம்." "இல்ல, இல்ல நான் அது யாருன்னு பார்த்துட்டு தான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த பஸ்ஸையும் விட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பஸ் மூவ் ஆன் ஆயிட்டு போயிடும். ஆனா அந்த கேங் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆப்போசிட்ல தான் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்த அதே நேரத்தில அந்த சைடு ஒரு பஸ் வந்திருக்கும். அதில அந்த கேங் ஏறி போயிருக்கும். கொஞ்சம் டேய் பார்க்கவே இல்ல. அது யாருன்னே தெரியலையே! ஏய் நீ ஏன்டி எதையாவது நினைச்சிட்டு இருக்க? அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட்டு அதான் நான் சொல்றேன்ல, போற வரப்போ பார்த்துருக்கலாம்ல. ரெஸ்டாரண்ட்ல எத்தன பேர் சாப்பிட வராங்க. மேபி அவங்கள யாராவது ஒருத்தங்களா இருந்திருக்கலாம். "நீ வாடி, பஸ் ஏறுடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. "இல்ல, இல்ல நான் வரமாட்டேன். இல்ல, இல்ல நான் வரமாட்டேன். நான் யாருன்னு பார்த்துட்டு தான் வருவேன்னு" நம்மளோட விஜி வேற அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் வர சத்தத்த கேட்டு அ டக்குன்னு எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். "ஓ மை காட்! இது கனவா?" அப்படிங்கிற மாரி. ஸோ இவ்ளோ விஷயம் நடந்ததும் அவங்களுக்கு கனவுல, அகைன் அவங்க லைஃப்ல ஒரு பெர்சன் அவங்க கனவுல வந்திருக்காங்க. அந்த பெர்சன் யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை கேட்டுட்டு எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.